வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்றைக்கி ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்திருக்கோங்க. ஸோ இப்போ நிலவரப்படி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து அதிகமாக இருக்குது. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சிலிண்டர் தட்டுப்பாடை குறைக்கிற விதமாக இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த யூனிட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளத்தூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பேர் வந்து கேபி என்டர்பிரைசஸ்ங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக தெரியக்கூடிய விறகடுப்பு, நவீன விறகடுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4500 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 100 கிலோவில் இருந்து 150 கிலோ பிரியாணி செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அடுப்புலாம் இவங்க கிட்ட வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த அடுப்பை நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தடவை வாங்க போகிறீங்க அப்படின்னா இது எப்படி எரியுது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம், என் பேர் லட்சுமணன். நான் ஒரு இராணுவ வீரன். நான் இந்த விறகடுப்பை கடந்த 4 வருடமாக செய்து வருகிறேன். கடந்த 4 வருஷமாக இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். எப்போவுமே காலத்துக்கும் பழைய காலம் தான், புதிய காலம் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி பார்த்தாலும் சிலிண்டர்ன்றது நமக்கு தேவைப்படாது. அந்த சிலிண்டரை விட நல்ல அழகாக, மிக சீக்கிரமாகவும், எளிமையாகவும், மிகவும் விலை குறைந்த ஒரு செலவினமாகவும் இப்போ அந்த அடுப்பு இருக்குது. வாங்க நம்ம இப்போ அந்த அடுப்பு எப்படி பயன்படுத்தணுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கற்பூரமோ இல்லை கெரோசினோ வேஸ்ட் ஆயிலோ ஏதோ ஒரு இதை போட்டு உள்ளே போட்டு ஃபஸ்ட்டு கட்டை பிடிக்கிற வரைக்கும், நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் இதை கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கட்டை உள்ளே போட்டிருக்கேன், லைட்டாக கெரோசின் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பற்ற வைக்கிறேன். நான் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டை நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டை நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக ப்ளோயரை வந்து ஆன் பண்ணுறோம். ஒரு குறைஞ்ச ஸ்பீடு தான் வைக்கணும், இல்லைன்னா வச்சுக்கோங்க டக்குன்னு ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லா கட்டை நெருப்பு பிடிச்ச பிறகு நம்ம அடுத்த கட்டை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு போடுற விட்டு மட்டும் கொஞ்சம் 10 வரைக்கும் கொஞ்சம் ஆமாம் வெயிட் பண்ணணும், கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அந்த நெருப்பு பிடிச்ச பிறகு தான் நம்ம அது இதுவே பார்க்கணும் நம்ம. ஓகே. இப்போ நெருப்பு பிடிச்சி பாருங்கள், சின்ன சின்ன கட்டையாக முதல்ல போடுங்க. இதோடைய முக்கியமான விஷயமே அதிக அளவில் விறகும் தேவை. ஆமாம், விறகு வந்து ரொம்ப கம்மியான விறகுல அதிகமான ஒரு நம்ம சொன்னது எக்கானமி ஸ்பீட் தான். முதல்ல நல்லா சின்ன சின்ன இதுக்காக நெருப்பு பிடிக்கிற நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், அந்த நெருப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சு. புகையில்லை பாருங்கள் கண்ணுக்கு. ஆமாம், இதில் நம்ம எவ்வளோ கம்மியாக கட்டை போடுறோமோ அவ்வளோ நல்லா ஹீல்டு. நம்ம தெரியாமல் நல்லா அதிகமாக கட்டை போட்டிங்கன்னா பயங்கரமான ஹைட்டு எரியும், அது வேஸ்ட்டு. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ட்ரேலாம் வச்சுருக்கோம், சைட்லேருந்து தள்ளிக்கலாம். இந்த ட்ரே வழியாக தான் நம்ம விறகு தள்ளணும். ஓகே. இங்கே மேலே வந்து இது போட்டாலும் விறகு தள்ளுங்க. சின்ன சின்ன பீஸை போட்டு தள்ளுங்க. உங்களுக்கு எக்கானமி நல்லா இருக்கும் பாருங்கள். இருக்க அந்த நெருப்பு பிடிக்க பாருங்கள் எப்படி இருக்குது. ஆமாம், எரியுது பாருங்கள். கண்டிப்பாக இது ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப. ஆமாம், இருக்கிறது நல்லா யூஸு. அதாவது இப்போ இருக்கிற செலவில் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கட்டையில் முடிக்கிறாங்க. நம்மக்கிட்ட ஹோட்டலில் வாங்கி போகிறவங்களாம் வந்து நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு இதான சொல்கிற மன சந்தோஷமான ஒரு இதுன்னா, ஐயா உங்கள் அடுப்பு வாங்கிட்டு போனோம், எனக்கு ஒரு நாள் 300 ரூபாய் கட்டையில் முடிஞ்சு போச்சு, இது எங்களுக்கு இதனால் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து இது பண்ணுற மாதிரி பாருங்கள். நெருப்பு நல்லாவே பிடிச்சி எவ்வளோ லைட் ஏரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் கொஞ்சம் கட்டையிலேயே. இது வந்து பார்த்தீங்கன்னா BS 10 மாடலு. இதுதான் இருக்கிறதுல மீடியமான மாடலு. அதாவது 15 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் இல்லை பிரியாணி செய்யலாம். நல்லா சூப்பரான பிரியாணி செய்யலாம், நல்லா செய்யலாம். இதில் அருமையாக இருக்கும் அந்த அடுப்பு. நல்ல சக்ஸஸ்ஃபுல் மாடல் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அதிகமாக கட்டப்பட்டிங்கன்னா இந்த பெரிய இந்த ஸ்டீம் குக்கர் பண்ணுறாங்க இல்லையா, பாய்லர்ஸ், அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு மாடல் இது. பாருங்கள், நான் கட்ட போகிறேன், அதிகமாக பாருங்கள். அதே மாதிரி இதில் விறகு கம்மியாக தான் பயன்படுது. ஆமாம். ஸோ அதுலேயுமே விறகுலையுமே செலவு மிச்சம் தான். ஆமாம், கண்டிப்பாக. அதையும் தாண்டி இப்போ எல்லாருமே புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லியிருக்காங்க, ப்ளோயரு அப்போ எலக்ட்ரிசிட்டியில் வந்து வருது. ஆமாம். அப்போ கரண்ட் பில் அதிகமாக செலவாயிருமா? இல்லை, இந்த ப்ளோயர் 10 DC 12 வோல்ட்டு, நம்ம ஏசி கரண்ட் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதமெல்லாம் ஓடினா கூட 2 யூனிட் கூட கன்சியூம் ஆகாது. அவ்வளோதான். ஆமாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு சிலிண்டர் மாற்றுறது, ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் மாற்றுற கடையெல்லாம் இருக்குது. ஆமாம், இல்லை, அதை விட செலவு ரொம்ப கம்மி தான். நான் கட்டை ஃபுல்லாக போட்டேன், அதனுடைய எஃபெக்டிவ் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இவ்வளோ கட்டை நமக்கு தேவையில்லை. நான் ஏன் கட்டை போட்டு காமிக்கிறேன்னா, ஆமாம் எவ்வளோ எஃபெக்டிவ் வரும்னு காமிக்கிறோம். ஏன்னா அது வந்து இவ்வளோ இதுவே ரொம்ப அதிகம் தான். நீங்கள் கட்டை போட அது பாருங்கள், உங்களுக்கே கண்ணுக்கு நல்லா பாருங்கள். அந்த நெருப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு பாருங்க மேலே. அதாவது இந்த மாதிரி எரி வச்சா அதிகமான ஒரு ஈல்டு கிடைக்கும், நல்ல பெரிய பிரியாணி பண்ணலாம். மக்கள் ஒரு மனசில் என்ன ஒரு இது இருக்குன்னா, எவ்வளோ எரி வைக்கிறோமே, புகை ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்துருமோ, கடைக்குள்ளே வச்சு சமைக்கலாமா, வீட்டில் சமைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து மேலே செவரெல்லாம் வந்து கருப்பாயிடும்னு நினைக்கிறாங்க. அதில் எந்த ஒரு விதமான எஃபெக்ட்டும் கிடையாது. இல்லை, இப்போ எது வரைக்கும் நீங்கள் ப்ளோயர் ஓடுதோ எந்த புகை எதுவுமே வராதுங்க. ஸோ இந்த விறகடுப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட நீங்கள் கம்மியான விறகு போட்டாலே போதும், ஃப்ளேம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலாகவே வந்து பார்த்துருப்பீங்க.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட் வேரியன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சாரே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோவில் இருந்து 150 கிலோ வரையுமே நீங்கள் வந்து ஒரே தேக்ஸாவில் பெரிய பெரிய அண்டா வச்சு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, முன்னவே சொன்ன மாதிரி 4500 ரூபாயில் இருந்து ஒரு ஃபேமிலிக்கு சமைக்கிற மாதிரி சின்ன அடுப்பில் இருந்தே வந்து இவங்க கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து அதிகமாக இருக்குது. வாழ்க்கை முழுக்க சிலிண்டரே இல்லாமல் இந்த விறகு அடுப்பை யூஸ் பண்ணுறது மூலயமா உங்கள் வீட்டில் இருந்து ஹோட்டல் வரையுமே கம்மியான செலவில் கேஸே இல்லாமல் கம்மியான விறகுல வந்து சமைச்சிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நம்பர் இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே வந்து இவங்க டெலிவரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில கால்ஸ் வந்து பிக் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ கால் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon.